மாவட்ட லீடர்ஸோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ அந்த ஸ்டாண்டுக்கு வரலையே, ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வரலையே. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். தம்பி, இந்த தேர்தலில் அதிமுக 40ல் ஒரு 10 தொகுதியில் ஜெயிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கேள்வியே எழாது இல்லைங்களா? எடப்பாடி பழனிசாமி இருக்கிற திசை நோக்கி திரும்ப வேண்டியதுதான். இந்த கேள்வியே எழாது சார். அடுத்து முடிச்சார். அடுத்து 7 இடத்துல டெபாசிட் போயிருக்குது. அடுத்து சரி, சட்டமன்றம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், நாடாளுமன்றம்னா அது நமக்கான தேர்தல் இல்லைன்னா இப்ப விளவங்கோட்டில் பாஜக 50,000 ஓட்டு வாங்குது, அதிமுக 5,000 ஓட்டு வாங்குது. அப்ப நிச்சயமாக அவர்கள் அதீத நம்பிக்கையில் இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை செல்லுபடி ஆகாது. இந்த தேர்தலில் கூட 40க்கு 40 வென்று விடலாம் என்றுதான் இருந்தாங்க. அப்ப நிதர்சன நிலைகளை உணர்ந்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, கள நிலவரம் எப்படி இருக்கு. இந்த வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு போகுது, முடிஞ்சது. ஆனா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த பிளவுகள், மனமாச்சரியங்கள் இல்லாம ஒருங்கிணைந்தா மீண்டும் ஆளுகிற கட்சியாக நம்ம வரலாம். அதற்கு எடுக்கிற முயற்சி தான் இப்ப எடுக்கிற அந்த முயற்சி. இப்ப பார்லிமெண்ட்டுக்குள்ள பர்சன்டேஜ் படி நம்ம உள்ள விடுவாங்களா, இல்ல ஜெயிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு போறவங்களை உள்ள விடுவாங்களா? போன தேர்தல் யார உள்ள விடுவாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள? இவர் தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சார். அதுதான் வளர்ச்சிக்கு தானே சொல்றோம். ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னா எதுக்கு ஒன்றுபட்ட அதிமுக? மிச்சம் இருக்கிற குறைஞ்சு போன வாக்குகளையும் 2 கோடியே 20ங்கிறது இன்னைக்கு 80 இருக்குது. அம்மா காலத்துல 1.5 கோடிங்கிறது இன்னைக்கு 80 இருக்குது. ஒருவேளை 10 தொகுதியில ஜெயிச்சிருந்தா கூட வேற யாருக்கும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப இத ஒரு வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக இதை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தானே. இப்ப அவங்களுக்கு இருக்கிறத யாரும் இல்லைன்னு சொல்ல, அது கூட இன்னும் அடிஷன்ஸ் கொண்டு நம்ம வென்று ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறத நோக்கம். நான் போய் சொல்லாதீங்க. நீங்க தின டிவில என்ன பார்த்து சொன்னா கூட சரி, நியாயம். கேசிபி தினம் அதுக்கு எதிர்ப்பாவே பேசிட்டு இருந்தது. அந்த கேள்வி அவரை பார்த்து கேக்குறீங்க. இப்ப 2வது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அவர் 2% ஐயா இப்படி வச்சுக்கோங்க, கோச்சிக்காதீங்க. இந்த ஒற்றுமையே வரலீங்க. நான் இது பாயிண்ட்டுக்கு போறேன். இப்படியே போச்சு. 2026ல் இதே நண்பர் இங்க உட்காந்து இதே பிரஸ்ல 3% ஜாஸ்தி வாங்கிட்டாங்களே சார். ஆனா யாரும் ஜெயிக்கல சார். போன தடவை தேனியில 1 ஜெயிச்சுதான் சார் நாடாளுமன்றத்தில் போய் ஏடிஎம்கே 1 இருந்துச்சு. எவ்வளவு வயிறறியும் சார் எங்களுக்கு. இப்படியா சார் அம்மாவும் தலைவர் வளர்த்தாங்க. அதுக்காக தான் சார் வந்தீங்க, கெஞ்சறோம் எல்லாரும் ஒன்னா போங்கன்னு சொல்றோம் சார். அவ்வளவுதான், எங்க வேகத்தை காட்டல. இப்ப விவேகமா இருக்கணும், வேற வழி இல்லை சார் எங்களுக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லிடுறோம் முடியும். அது ரொம்ப தேமுதிக பிரபாகரன் அவர் பிரபாகரன் அவரோட சன்னு விஜயகாந்தோட சன்னு விஜய் பிரபாகரன் அந்த அனுதாப அலை பயங்கரமா வீசிச்சு. ஐயோ, அவர் தோக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு சீட் ஜெயிச்சிருக்க கூடாதான்னு தான் நினைச்சேனே தவிர நாங்களாம் அப்படி நினைக்கல. ஆனா 5 சீட்டை வாங்கின தேமுதிக லீடிங்ல போகுது. நான் தப்பா சொல்ல. அந்த தம்பி ஜெயிச்சிருந்தா எங்களோட நான் சாவுக்கு போய் உட்காந்து கடைசி உட்காந்து நான் அண்ணனும் கேப்டன் சாவல ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அதே மாதிரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் லீடிங்ல வந்துகிட்டே கொஞ்சம் ஓட்டுல போகுது. அண்ணா டிஎம்கே அப்படி லீடிங்ல வர முடியாம போச்சே சார். பயிரி சார், கண்ட தண்ணி வருது சார். அந்த லீடிங் அவங்க எடுத்து காட்டுறாங்க சார். அப்ப இந்த வாக்குகள் கேப்டன் பிரபாகரனுக்காக விழுந்த வாக்குகளா சார்? சொல்லுங்க சார் பாப்போம். விஜயகாந்துக்காகவா? எவ்வளவு வேதனையோடு இருக்கு சார். அதெல்லாம் வேணாம். அதை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நெவர் எண்டு. 2%, 3%, 4%, 4.5% இதையெல்லாம் திமுக கால்குலேட் பண்றது போய் இப்போ நம்ம கால்குலேட் பண்ற நிலைமை இருக்குது சார். பாருங்க, ஊடகங்களுக்கு நான் தெளிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இவர் இவ்வளவு ஓட்டு எடுத்தாரு, அவர் அவ்வளவு ஓட்டு தானே எடுத்தாரு, இவர் இவ்வளவு தோத்தாரு என்ன, அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பதற்கு என்னுடைய வேலையல்ல, எங்களுடைய வேலை அல்ல. கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிற போது நாம் அனைவரும் பிரிந்து கிடப்பதா, ஒற்றுமைப்படுத்துவதற்கு வழிவகை உள்ளதா என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வதும் அதை நோக்கி முன்னேற்றத்திற்கான பாதையை வகுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் தான் எங்களுடைய வேலை. அதற்காகத்தான் எண் 44
கோத்தாரி ரோடு சென்னை 34 என்கின்ற விலாசத்தில் இயங்குகிற இந்த அலுவலகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பிரிவுகளின் தொண்டர்கள் உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்பலாம் என்று கோரிக்கை வைக்கிறோம். இந்த கட்சியை இணைப்பதானால் இவருக்கு இந்த பொறுப்பு தரலாம், அவருக்கு அந்த பொறுப்பு தரலாம், இவரை இப்படி பயன்படுத்தலாம், அவர்கள் இப்படி பயன்படுத்தலாம் என்று உங்கள் கருத்துக்களை, உங்கள் எண்ணங்களை, இந்த கட்சி இன்னும் வலுப்பெற்றதாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றாக இணைகிற போது எப்படி இவர்கள் எல்லாம் பயன்படுத்தலாம், தலைவர்களை பயன்படுத்தலாம், என்ன பொறுப்பு அளிக்கலாம் என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை எண் 44 கோத்தாரி ரோடு சென்னை 34 என்கின்ற விலாசத்திற்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். எங்கள் அனைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, உங்கள் செல் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது, பிரிந்து கிடக்கின்ற தலைவர்களை உங்களை வந்து சந்தித்து கட்சியை ஒற்றுமைப்படுத்துகிற வழிவுகளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று அவர்கள் எல்லாம் கடிதம் எழுதி அவரிடம் அனுமதி கேட்கப் போகிறோம். அவர் சந்திப்பதற்கு இசைவு தெரிவித்து சந்திப்பார்களானால் எங்கள் கருத்துக்களை எல்லாம் அவரிடமும் சொல்ல இருக்கின்றோம். அடுத்த கட்டமாக அவர்கள் சொன்னபடி பல மாவட்டங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்களை உடையவர்கள் இருப்பார்களானால் நேரில் அவர்களை சந்தித்து இதை வலியுறுத்தி அனைத்து பிரிவில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் உண்மை நிலையை உணர்ந்து ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம். ஒருங்கிணைப்பு குழுவா பண்ணிக்கிறீங்க. நீங்க இப்ப அடுத்து என்ன லீடர்ஸ் இப்ப பாக்குறீங்க? அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மீட் பண்ண போறோம். இது நாடு பார்க்கும். இல்ல நம்ம நாடு பார்க்கும். நான் மீட் பண்றதுக்காக எடுக்கிற முயற்சிகள் என்ன சார்? இது எங்க 3 பேரை விட்டுருங்க சார். 3 பேர் துரைக்கருணா வந்திருக்காரு, ராம் சார், இப்படி எல்லாம் விட்டுருங்க சார். சார் வெளியில போனா மக்களுடைய கருத்தா இருக்கு. தொண்டர்கள் கொடியெடுக்கின்ற தொண்டர்கள் தான் முடிவெடுக்கின்ற இயக்கம் இது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வைத்த பைலா அது அவர்களுடைய கருத்தா இருக்கு. அம்மா தொண்டர்கள் கருத்தா இருக்கு. அதுக்காக தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனா எங்களுக்கு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இந்த மீடியா சப்போர்ட் வேணும், தொண்டர்கள் சப்போர்ட் வேணும், ஒற்றுமை வேண்டும் சொல்லி போராட்ட களத்தில் கூட இறங்குறதுக்கு நாங்க தயார், தவறில்லை.